புகலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்துண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமது பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். இதற்கு முந்தைய வகுப்பில் பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசி அம்மையாரும் அமைச்சர் குலச்சிறை நாயனாரும் விடுத்த அழைப்பை ஏற்று சம்பந்த பெருமானும் அடியார்களும் மதுரையம்பதியை அடைந்து மங்கையர்க்கரசி எனும் பதிகம் பாடி ஆலவாயிலானை தொழுத வரலாற்றை நாம் பார்த்தோம். இன்று தொடர்ந்துள்ள வரலாற்றை பார்க்கலாம். ஆலவாயானை தொழுது இந்த சம்பந்த பெருமானை மங்கையர்க்கரசியாரும் அமைச்சர் குலச்சிறை நாயனாரும் வணங்கி நின்றனர். அரசியாரிடம் சம்பந்த பெருமான் புறச்சமயத்தால் சுற்றப்பட்டும் திருத்தொண்டினை மேற்கொண்டு வாழும் உம்மை காண வந்தோம். அதனால் புறசமயம் மதுரை பதிலெல்லாம் பாண்டி மாநாட்டில் புறசமயம் இருந்த நேரத்தில் உம்மை காண வந்தோம் என்று அவர் சொல்கிறார். மங்கையர்க்கரசியாரோ யானும் என் பதியும் செய்த தவம் என்கொல் சமண இருள் கட இங்கு அடிகள் எழுந்தருள்வதற்கு எல்லையற்ற தவத்தை யாங்கள் செய்தோம் என்று பதில் உரைத்தார். நீங்கள் வந்தது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. என் கணவர் என்றால் பாண்டிய மன்னன், அவரும் செய்த தவத்தின் பயனாக தான் நீங்கள் இங்கு வந்தீர்கள் என்று சம்பந்த பெருமானிடம் வணங்கி நின்று அவர் சொல்கிறார். அரசியார் ஆணைப்படி அவருடைய உத்தரவுப்படி மந்திரியார் குலச்சிறைனார் என்ன செய்கிறார், அவர்களுக்கு விருந்தினை கொடுத்து அவர்களுடைய திருமடத்திற்கு அழைத்து சென்று, மதுரையில் உள்ள ஒரு பெரிய திருமடத்திற்கு அழைத்து சென்று சம்பந்த பெருமானும் அவருடைய அடியவர்களும் தங்குவதற்கான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தார். சம்பந்த பெருமான் மதுரையம்பதியை அடைந்த செய்தியை கேட்ட சமணர்கள் அச்சமுற்றனர். பயம் வரத்தானே செய்யும், சம்பந்த பெருமான் வருகிறார் என்பதை கேட்டவுடன் அவர்கள் கவலையுடன் பாண்டிய மன்னனிடம் சென்று மதுரைக்கு சைவ வேதியர் வந்தமையால் நாங்கள் கண்டுமுட்டு, அதாவது நாங்கள் வருத்தமடைகிறோம் என்பதை சொல்கிறார்கள். மன்னரும் மனநுந்து யானும் கேட்டுமுட்டு யாம் யாது செய்வோம் என்று சினம் மிகுந்து சமணரிடம் வினவினார். நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், அவர்கள் இங்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை, ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், சமணர்களிடமே ஆலோசனை கேட்டார் மன்னர். அப்போது சமணர்கள் அச்சிறுவன் உரைகின்ற இடத்தில் விஞ்சை மந்திரத்தினாலே தீப்பற்றும்படி செய்தால் இந்த மதுரை நகரத்திலிருந்து அவன் போய்விடுவான் என்று கூறினார். அதாவது சமணர்களின் மந்திரம், அந்த மந்திரத்தை நாம் சொல்லி இருக்கும்போது அதை கண்டு பயந்து சிறுவன் தானே, அவங்க அப்படித்தான் நினைக்கிறார்கள், சிறுவன் தான் வந்திருக்கிறான், அவனை வெகு எளிதாக இங்கிருந்து விரட்டி விடலாம் என்று மந்திரத்தை சொல்லி விரட்டி விடலாம் என்று அவர்கள் சொல்கிறார். சமணத்தில் உள்ள ஒரு மந்திரம் சொல்ல இருக்கிறார். பொய்யினை மெய் என்று எண்ணிருந்த மன்னன், அவர்கள் சொல்லும் பொய்யை மெய் என்று மன்னன் நினைத்ததால் செய்யக்கூடியது இதுவேயானால் அதனை விரைந்து செய்க, அப்படி என்றால் சீக்கிரமே அவனை அனுப்ப வேண்டும், நீங்கள் அதற்கு விரைந்து செய்ய என்று ஒரு அனுமதியை கொடுத்து விட்டார். மன்னன் செய்த தவறு அதுதான். ஆராயாமல் சமணர்கள் சொன்னதை கேட்டு அதன்படி நடந்து விட்டார். அது மன்னன் பாவத்தில் இருந்து செய்த ஒரு தவறாகும். அதை கேட்டு மகிழ்ச்சியுற்ற சமணர்கள் தங்கள் மந்திரத்தினால் சம்பந்த பெருமானும் அடியாரும் தங்கியிருந்த மடத்திற்கு தீ கொளுத்தும் என்றார். அவங்க ஒரு மந்திரம் சொல்கிறார்கள், சம்பந்த பெருமான் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வரும்படியாக. ஆனால் அந்த சம்பந்த பெருமான் தங்கியிருந்த மடம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, சம்பந்த பெருமானின் அடியார்கள் தேவார பாடல்களும் மூல மந்திரம் என்றால் நமச்சிவாய, இந்த மந்திரங்களை இங்கு ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த மந்திரம் ஒலியினால் அந்த மடமே ஒரு சிவ ஜோதியாக திளங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து மந்திரங்கள் ஓதுவதானால் அந்த இடம் ஒரு சிவ ஜோதியாகவே இருக்கிறது. சமணர்கள் அனுப்பிய மந்திரங்கள் எல்லாம் அங்கே பயனற்று விட்டது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நமச்சிவாய் என்ற சொல்லுக்கு முன்னால் எந்த மந்திரமும் எடுபடாது என்று சொல்வார்களே, அதனால் அங்கு எடுபடவில்லை. தமது மந்திரங்கள் பயனற்று போய்விட்டன என்பதை அறிந்த சமணர்கள் அவர்களை மடத்துக்கு தீயிட்டனர். மந்திரம் தோற்று போய்விட்டது, நாமே தீ வைக்கலாம் என்று தீயிட்டனர். மடத்தின் ஒரு பகுதி தீ பற்றி எரிந்தது. அடியார்கள் சம்பந்த பெருமான் அடியார்களால் இப்படி அவர்கள் செய்து விட்டார்கள் என்று சம்பந்த பெருமானிடம் முறையிட்டார்.
அப்போது சம்பந்த பெருமான் அவர்கள் என் பொருட்டு இந்த தீங்கினை செய்தாலும், என்னை இங்கிருந்து விரட்டுவதற்காக செய்தாலும், நீங்கள் சிவனடியார்களுக்கு தீங்கு நேருமானால், அந்த காரணமானால் அரசன் நீதி வழிவிட்டான். அதாவது ஒருத்தரை விரட்டுவதற்காக சிவனடியார்கள் மேல் யாராவது ஏதாவது தீங்கு செய்வதானால் அது நிச்சயமாக ஒரு தவறை இழைத்து விட்டான் என்று சம்பந்தர் உணர்ந்து என்ன செய்கிறார்? நம்ம சொல்லுவோமே, எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். அதாவது செய்தவன் மன்னன் தான் இதற்கு ஆணையிட்டான். அப்போ அந்த தவறு செய்தவன் மன்னவன். ஆகவே அரசன் செய்த தவறை அவனுக்கு உணர்த்த வேண்டும் என பெருமான் ஒரு பதிகம் பாடினார். அந்த பதியம்தான் இன்று நாம் பாடப்போகும் பதிகம். செய்யனே திரு ஆலவாய் என்று தொடங்கும் அந்த பதிகம். இது சம்பந்த பெருமான் அவருடைய 3ஆம் திருமுறையில் 51வது பதிகம். மிகவும் சக்தி வாய்ந்த பதியம். என்ன சக்தி வாய்ந்த பதியம் என்றால், எதிரிகளிடம் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளவும், எதிரிகள் நமக்கு தீங்கு செய்யாமல் விலகி ஓடவும் இந்த பதியம் நம்மளை காப்பாற்றும். அப்படிப்பட்ட ஒரு பதியத்தை அவர் பாடினார். ஆனால் இதில் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், சம்பந்தர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்று சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை மிகவும் அருமையான ஒரு வார்த்தை, சிந்திக்கத்தக்க ஒரு வார்த்தை. ஏனென்றால் நமக்கு தெரியும், திருவாசத்தில் எதிரிகளை அழிக்க வளைந்தது வில்லு விளைந்தது என்ற ஒரு பாடல் இருக்கிறது. எதிரிகளை அழிப்பதற்காக நாம் பாடுபாடல். நமது திருப்புகழிலும் சினத்தவர் முடிக்கும் என்ற பாடல், எதிரிகளெல்லாம் விழுந்து விட வேண்டும் என்று பாடல் சொல்லும். ஆனால் இங்கேயோ சமணர்கள் வைத்த தீ மொத்த அரண்மனையும் சின்னாபின்னமாக்கி ரொம்ப கெடுதியை உண்டாக்கி விடக்கூடாது என்று சம்பந்த பெருமான் நினைக்கிறார். ஏனென்றால் அங்கே இருப்பது யார்? மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும். அவர்களுக்கு எந்த கெடுதலும் வந்து விடக்கூடாது. அவர்களுக்கு மட்டுமல்ல, அரசனுக்குமே வரக்கூடாது. அரசனுக்கு ஏன் வரக்கூடாது? அரசன் தவறு செய்கிறான், அவன் நிச்சயமாக திருந்துவான். சம்பந்த பெருமானுக்கு எக்காலம் சம்பந்த பெருமான் உணர்ந்தவராகும். இன்னொரு நாளில் பின்னாளில் இந்த பாண்டிய மன்னன் சைவ மதத்தை தழுவி மிகப்பெரிய சைவனாகி 63 நாயன்மார்களில் ஒருவராக வர வேண்டியவராகும். உங்களுக்கு தெரியும், நின்ற சீர் நெடுமாறன் என்று திருத்தொண்டர் தொகையில் சுந்தர பெருமான் குறிப்பிடும் பாண்டிய மன்னன் இவர்தான். அப்போ அவர் இன்னும் சைவத்துக்கு இன்னும் தொண்டு செய்ய இருக்கிறார். அவருக்கு எந்தவித பெரிய தீங்கையும் செய்துவிடக்கூடாது என்றுதான் பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்ற வார்த்தையை அவர் உரைத்தார். நிச்சயமாக அது பயனுள்ளது. ஏனென்றால் அவருக்கு வேறு எதுவுமே நடக்கவில்லை. ஒரு வெப்பு நோயாக மட்டும்தான் அந்த பதிகம் அவரை பேப்பர். வெப்பு நோயானால் சாதாரண வெப்பு நோய் இல்லை, யாராலும் தீர்க்க முடியாத ஒரு வெப்பு நோயை வந்தனால தான் பின்னாளில் அதுக்கு பிறகு அவர் பாடிய பாடல் தான் திருநீற்று பதிகம். அதெல்லாம் இனி அடுத்த வரலாற்றிலாம் பார்க்கலாம். இப்போ இந்த பாடலை பற்றி நம்ம சரியாக தெரிந்து கொண்டோம். நமக்கு ஒரு எதிரிகள் தீங்கு செய்வதாக இருந்தால், தீங்கு செய்து நினைப்பவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பதியத்தை திறந்தோர் நாம் ஓதி வருவதாக இருந்தால் அவர்களோட மனம் மாறிவிடும். நமக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள், தீங்கு செய்ய முடியாது அவர்களால். அவர்கள் நட்பாகவே நம்மிடம் வந்து விடுவார்கள். திருச்சி தமிழ்.